ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா லைஃப் ஸ்டைல் சேனல். டுடே நம்ம பிரியா லைஃப் ஸ்டைல் சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக பூர்ணம் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுனாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் எள்ளு பூர்ணம் கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் பால் கொழுக்கட்டை இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். அது வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா வீட்டிலையே அரிசி ஊற வச்சு தாங்க பண்ண போகிறோம். நம்ம இன்னைக்கு மோல்டு யூஸ் பண்ணாம தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு மோல்டு வைக்காமல் சொப்பு ஈஸியாக வைக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம். இப்போ வாங்க இந்த வீடியோவை போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பூர்ணம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு ஒரு கப்பு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதே ஒரு கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல வெல்லம், அதை போட்டுக்கலாம். வெல்லம் முழுகிற அளவு தண்ணி விட்டுக்கங்க. வெல்லம் நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருந்தோம்ல வெல்லம், அதே பேன்லேயே விட்டுக்கங்க. விடுறதுக்கு முன்னாடி இந்த பேனை நல்லா வாஷ் பண்ணிட்டு விட்டுக்கங்க. ஏன் சொல்கிறேன்னா அதில் இருக்க தூசிலாம் நமக்கு இருக்க சான்ஸ் இருக்குது. ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. இப்போ ஒரு கப்பு தேங்காய் துருவல் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கங்க. இந்த தேங்காய் பூர்ணம் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, போலிக்கு யூஸ் பண்ணலாம். அதேமாரி சுசியத்துக்கும் யூஸ் பண்ணலாம். சும்மாவும் சாப்பிட்லாம். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நமக்கு பூர்ணம் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம தேங்காய் பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இது ஆற ஆற பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாயிரும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கொழுக்கட்டைக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு பச்சரிசி நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இதை ஆல்ரெடி நான் ஊற வச்சுட்டேன். ஒரு 3 ஹார்ஸ் இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்சுருந்தோம்ல தண்ணி, அதை கொஞ்சமாக விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இதை பேட்ச் வைஸாகவே போட்டு அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேட்ச் அரைச்சாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்சும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மாவோட கன்சிஸ்டன்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும் நமக்கு. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல மாவு, அதை விட்டுக்கலாம். விட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை கலந்து விட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா கெட்டியாகிற வரை கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகுது. இன்னும் நல்லா கெட்டியாகிற வரை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியானதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து பாருங்கள். கையில் ஒட்டாமல் வந்ததுன்னா மாவு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம கொழுக்கட்டை பண்ண எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல பூர்ணம், அதை இந்த பால் சைஸ்க்கு நான் உருட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதுக்கு சொப்பு வைக்கிறதுக்கு ஈஸியான ஒரு டிப்பு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. இதோட பேக் சைடில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல மாவு, அதை இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக அந்த மாவை அந்த கரண்டியில் இந்த மாதிரி பேக் சைடில் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுறேன்ல இந்த மாதிரியே. இப்போ இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சொப்பு ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம். சில பேருக்கு கையில் வராது. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ ஸ்டஃபிங்காக பூர்ணம் கொஞ்சமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுக்கோங்க. நம்ம கரண்டியால் ஈஸியாக வச்சிட்டோம். இப்போ கையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு உங்கள் கையில் 2 கையிலையும் ஆயில் அப்ளை பண்ணிக்கங்க. மாவு கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கங்க. சொப்பு பார்த்தீங்கன்னா இப்போ வச்சுக்கலாம் கையால். இந்த மாதிரி வரலன்னா நீங்கள் கரண்டிலேயே வச்சுக்கலாம். இந்த மாதிரி குழிக்கரண்டியில் வச்சாலே நமக்கு ஈஸியாகவும் வரும். பூர்ணத்தை இப்போ வச்சுக்கலாம். இந்த மாதிரி டிசைனில் மடித்து விட்டுக்கலாம். இதை பேலன்ஸ் இருக்க மாவுக்கும் இந்த மாதிரியே பண்ணிக்கங்க.
இட்லி பாத்திரத்துல தேவையான அளவு தண்ணி விட்டுக்கங்க. இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இட்லி பிளேட் இருக்குல்ல, அதுல வந்து கொஞ்சமா ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல கொழக்கட்டை, அத வந்து எல்லாத்தையும் வச்சுக்கலாம். இத மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. 10 நிமிஷமே இதுக்கு போதும். சீக்கிரமே இது வெந்துரும். எனக்கு இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இத வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ கொழக்கட்டை வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சூப்பராவே வெந்திருக்கு. இப்ப ஸ்டவ்வ வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் தேங்காய் பூரணம் கொழக்கட்டை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நான் வீடியோல சொல்லியிருக்க மாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த டிப்பும் ஃபாலோ பண்ணுங்க. எவ்வளோ கொழுக்கட்டை வேணாலும் ஈஸியா பண்ணிரலாம் நம்ம. நம்ம மாவு வீட்லயே வந்து ரெடி பண்ணி பண்ணனால பார்த்தீங்கன்னா, கொழுக்கட்டை வந்து ரொம்பவே சாஃப்ட்டா இருந்தது. டேஸ்ட்டு சொல்லவே வேணாங்க. ரொம்பவே சூப்பரா இருந்தது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நெறைய ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா பிரியா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை மீட் பண்ற வரைக்கும் உங்கள் பிரியா. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.